வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் என்றால் என்ன என்பதற்கு சரியான விளக்கம் கொடுத்தவர் யார் என்றால் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். அவர் தான் சொன்னார், பை த பீப்புள், பார் த பீப்புள், அஸ் த பீப்புள். மக்களுக்காக அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம், மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதை இந்த உலகத்திற்கு சொன்னவர் ஐயா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். அந்த ஆபிரகாம் லிங்கன் சொன்னது எதில் மையமாக வச்சதுன்னா, கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதிய த லாஸ் ஆஃப் கேபிட்டல் என்ற நூலோடைய மொத்தத்தையும் படிச்சிங்கன்னா அதில் தெரியும், ஒரு அரசாங்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது மக்களுக்காக மட்டுமே இருக்க வேண்டும், மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் இருக்க வேண்டும், மக்களால் ஆளக்கூடிய அரசாங்கம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மக்களாட்சி, இல்லை என்றால் மன்னராட்சி. மக்களாட்சி சிறப்பாக நடைபெறும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஏனென்றால் இன்னும் சில நாடுகளில் மன்னராட்சி இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய நாட்டில் 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடியே மன்னராட்சி அதிகமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வந்த உடனேயே மன்னர்களுக்கும் சண்டை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி அவர்களை அழித்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் நம்மை ஆட்சி செய்தார்கள். 19ஆம் நூற்றாண்டில் நம்ம இந்தியாவை பற்றி உலக நாடுகள்லாம் எப்படி பேசிப்பாங்க தெரியுமா? இந்தியா என்றொரு நாடுண்டு, இந்தியா என்றொரு நாடுண்டு, அங்கு ஏலம் கிராம்பு பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, போக்கறியாதோர் மிக உண்டு. அப்படின்னா என்ன? செல்வ செழிப்பான நாடு. ஆனால் அந்த நாட்டில் யார் அடித்தாலும் யாரும் கேட்க மாட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு போவான். அதனால் நம்ம எளிமையாக அந்த நாட்டை வின் பண்ண முடியும் அப்படின்னு உணர்ந்தவன் பிரிட்டிஷ்காரன். ஒரே ஒரு குச்சை ஒன்றா உடைச்சிக்கலாம், உடைஞ்சிரும். இதே 10 குச்சை ஒன்றா வச்சு உடைச்சி பாருங்களேன், உடைக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்தியர்கள் என்பதில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் எதிர்நாடு நம்மள்கிட்ட சண்டை வரத்துக்கு கண்டிப்பாக யோசிப்பாங்க. இது இல்லாமல் நமக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் 28 ஸ்டேட்டும் தனக்கென்று தனி பாணியாக போனால் எளிதாக மற்றவர்கள் உள்ளே வந்துடுவார்கள் என்பதை மக்கள் மட்டுமல்ல அரசியல்வாதிகளும் உணர வேண்டும்.